வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, நாம் இந்த கடக ராசியின் நிறைவு பகுதியாக பாவகம் 1 இன்று காண இருக்கின்றோம். பகுதி 16 1ஆம் பாவகம் கடகம் உயர். இதனுடைய அதிபதி சந்திரன். கடகத்தில் ஆட்சி, சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். இந்த இடத்தில் கடகத்தில் பகை, புதன் பகை, சுக்கிரன் பகை, சனி மற்றும் ராகு கேது 5 கிரகங்கள் பகை. இந்த முதல் 1ஆம் பாவகத்தை வைத்து குணம், நிறம், தோற்றம், ஆயுள், உடல் உறுப்பு, சிரசு, வயல்வெளி, நீர் ராசி மற்றும் பிரம்ம ஜாதி, நிறம், வெண்மை, ஆடை, உணவு, நீர், தொழில்கள் அமையும். இந்த வகையில் சந்திரன் நின்ற இடம் நட்சத்திரப்படி உடல், லக்னம் உயிர். ராசியும் சிலருக்கு லக்கணமும் உயிரும் உடலும் ஒரே பாவமாக அமைவதும் உண்டு. ஒரே இடத்திலும் அமைவதுண்டு. அதே சமயம் லக்கணம் ராசி அதே இடத்தில் சூரியன் கதி என்று சொல்லக்கூடிய விதிமதி கதி என்றால் மூன்றுமே ஒரே இடத்தில். மேலும் யாப்பியம் நட்சத்திரப்படி பெயர் வைத்தால் அந்த முதல் எழுத்தை வைத்து, அதாவது லக்கணம் மற்றும் பிறந்த நேரம் தெரியாதவர்களுக்கு யாப்பியம் பெயரை வைத்து ஜோதிடம் கூறுவது யாப்பியம் என்று கூறுவார்கள். எனவே இந்த விதிமதி கதி யாப்பியம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் ராசி மற்றும் கதி யாப்பியம் அனைவும் ஒரே இடத்தில் அமைய ஒரு சிலருக்கு உண்டு. இந்த வகையில் இந்த லக்கணத்திற்கும், அதாவது சந்திரன் லக்கணத்திற்கும் 6, 8, 12 மறையக்கூடாது. அதே சமயம் குருவிற்கும் 6, 8, 12 மறையக்கூடாது. மற்றும் இந்த கடக லக்கணத்தில் உடைய இடம்பெறும் கிரகம் புதன் நன்மை அளிக்கும். அதே சமயம் செவ்வாய், பாவக்கோளான சனி, ராகு கேதுக்கள் இடம்பெற்றால் நன்மை இல்லை, தீமை. இந்த வகையில் இதனுடன் இணையும் கிரகங்களை வைத்து பார்த்தால் சந்திரன் அந்த இடத்தில் லக்னத்தில் இருந்தால் சீதள பாதிப்பு, சுக்கிரன் இருந்தாலும் சீதள பாதிப்பு. சந்திரனுடன் சுக்கிரன் இணைந்திருந்தால் நன்மை அல்ல, தீமை. மற்றபடி புதன் சந்திரனுடன் சேருவது நன்மை அல்ல, எங்கே சேர்ந்தாலும் தீமைதான். மற்றபடி செவ்வாய் 1, 4, 7, 10 சந்திரமங்கல யோகம், மற்ற இடங்களில் தீமை. 2 இடத்தில் சந்திரனும் லக்னாதிபதியும் சனியும் சேர்ந்தால் சதி யோகம். குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம். அதே ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் ஏறி இருந்தாலும் 1, 4, 7, 10 இருந்தாலும் கேசரி யோகம். மேலும் இந்த சகடை என்று ஒரு கூறுவார்கள். 12, 6, 8, 12 குருவுக்கு சந்திரனுக்கோ, சந்திரனுக்கு குருவுக்கோ 6, 8, 12 அமையக்கூடாது. ராகு எங்கிருந்தாலும், கேது அமைந்திருந்தாலும், லக்கணத்தை அமைந்திருந்தாலும் தீமை. பொதுவாக ராகு கேது எங்கிருப்பும் தீமையான பலன்களை அளிப்பார்கள். இந்த வகையில் 1 to 12 இடங்களில் இந்த சந்திரனுடைய நிலை என்று பார்த்தால் சந்திரன் 1, 4, 7, 10 இருந்தால் நன்மை. அதே சமயம் 1, 5, 9 சந்திரன் அமைந்திருந்தாலும் கடக லக்கணத்திற்கு நன்மை. 2 அமைந்திருந்தாலும் நன்மை. 3 சுபர் பார்வை அல்லது சுபகிரகங்கள் 6 இருந்தும் அல்லது 10 இருந்தும் சுபர் பார்வை பெற்றால் 3ஆம் இடத்தில் அமையப்பெற்ற, அதை இணையப்பெற்ற சந்திரனுடன் இணையப்பெற்ற ராஜயோகம் 3, 6, 10. மேலும் 4ஆம் இடம், 5ஆம் இடம் நன்மை, 6ஆம் இடம் தீமை அளிக்கும். சந்திரன் இருந்தால் சகலை தோஷம், ஞாபக மறதி, ஞாபக சக்தி குறையும், இடையூறுகள். 7ஆம் இடத்தில் நன்மை, 8 தீமை, சீதள பாதிப்பு, பிணி, ஜலகண்டம் ஏற்படும். 9 நன்மை, 10 நன்மை, 11 நன்மை, 12 தீமை, விரக்தி, குடும்ப பிரிவு ஏற்படும். அடுத்தபடியாக சனியை மட்டும் எடுத்துக்கொண்டால் சனி கடகலக்கணத்தை கொண்டு இருந்தால் ஜென்மச்சனி, 2 இருந்தால் சசி யோகம், 4 இருந்தால் அஷ்டார்த்த சனி, 7 அமையப்பெற்றால் கண்டச்சனி, 8 அமையப்பெற்றால் அஷ்டமச்சனி. ராசிக்கு எடுத்துக்கொண்டால் ராசியிலிருந்து 12, 1, 2 7 சனியாகும். குருவே சந்திரனுடைய இணைந்து இருப்பது
குருவும் செவ்வாயும் 3, 6, 8, 12 இணைந்து இருப்பது பரிவர்த்தனை அல்லது பார்வை பெற்றிருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் உயர்வு தரும். கடகலக்கணத்திற்கு 9, 10 குரு மற்றும் செவ்வாய் தர்ம கர்மாதிபதி யோகம் உயர்வு அளிக்கும். ராகுக்கு எது எந்த கடகலக்கணத்துக்கு எங்கிருந்தாலும் தீ வைத்து அளிக்கும். மேலும் இந்த சுக்கிரனை பொறுத்தவரை சுக்கிரன் கடகலக்கணத்திற்கு முதல் லக்கணம் ஏறி இருந்தால் உள்ள கிளர்ச்சி, வெறுப்பு, 2 இருந்தால் கலைத்திர குறைபாடு, 4 இருந்தால் கேந்திராதித்ய தோஷம், சுகம் குறையும். 5 இடம்பெற்ற கடகலக்கணத்திற்கு சுக்கிரன் பெண் சன்னதி மிகுதியாக இருக்கும். 6 இருந்தால் மனைவி அமைப்பு குறைபாடு ஏற்படும். 7 போக இச்சைகள் அதிக காலம் கழியும். 8 ஓரளவு பணப்புழக்கம் மிகும். இந்த வகையில் 8 ஓரளவு பணப்புழக்கம் மிகும். 9 மீனத்தில் உச்சம், சுகபோகம், குடும்ப பாக்கியம் சிதைந்துவிடும். 10 இது அதாவது குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் உடைய பகையினால் இந்த தீமையான பலன்களை அளிக்கின்றோம். உச்சம் பெற்றிருந்தோம். 10 ஜீவன யோக குறைபாடு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த குறைபாடு ஏற்படுகிறது. 11 பலத்த சுக்கிரன் பாதகாதிபதி ரசமம் சுக்கிரன் தோஷமாகும். வருவாய் லாபம் பல வகையில் பால் ஏற்படும். 12 பலதார அமைப்பு அல்லது அபிமான அமைப்பு அல்லது ஒரு துணை மனைவி அல்லது பெண்கள் சவகாசம் அதிகமாகி தாரதோஷம் அந்த தாரங்கள் பலதாரங்கள் என்று கூறுவார்கள். அடுத்தபடியாக குருவை எடுத்தால் நம்முடைய கடகலக்கணத்திற்கு கடகலக்கணத்தை அமைந்திருந்தால் நலவாழ்வு இளமை முதல். கடகலக்கணத்தை 2 இருந்தால் குரு இருந்தால் சிறப்பு, தனம், குடும்பம் சிறப்பு. 3ஆம் இடத்தில் இளமையிலேயே தந்தை ஆதரவற்று போகும், அதாவது தந்தையை விட்டு பிரிந்து நிலை ஏற்படும். 3 பெண்கள் ஜாதகமாக இருந்தால் அடுத்தவர் வீட்டில் வளர்வது நன்மை அளிக்கும். பிறந்த இடம் பால். 4ஆம் இடத்தில் குரு அமைந்தால் வீடு மனை வாகன சிறப்பு. 5 கௌரவமான சிறந்த உத்தியோகம், வியாபாரம், தொழில், புகழ் ஏற்படும். 6 கடகலக்கணத்துக்கு 6 குரு அமைந்திருந்தால் முடிசூடா மன்னர் போன்ற வாழ்க்கை ஏற்படும். 7 தரமான மனைவி அமையும். 8ஆம் இடத்தில் கடகலக்கணத்துக்கு குரு அமைந்தால் தந்தை யோகம் சிதையும். 9ஆம் இடம் பல துறை முன்னேற்றம். 10ஆம் இடத்தில் இருந்தால் ஜீவன யோகம் சிறப்பு குரு இருந்தால். 11 இருந்தால் லாபம் வருவாய். 12 குலதர்மத்திற்கு மாறான திருமணம் கண்டிப்பாக முறையில் திருமணம் நடைபெறும். இந்த வகையில் கல்வி சில பேருக்கு பாதிப்பும் சில பேருக்கு பட்டப்படிப்பும் இருக்கும். இருந்தாலும் கடகலக்கணத்துக்கு அனுபவ படிப்பு, ஏட்டு படிப்பை விட அரசியல் மற்றும் அனுபவ கேள்வி ஞானம், செல்வத்தில் செல்வத்தில் எல்லாம் தலையும் கேள்வி ஞானம் ஏற்படும். கலை, காவியம், சாஸ்திரம் அனைத்தும் அறிந்தவர் கிரகித்துக் கொள்ளும் தன்மை அதிகம். மேலும் திருமணம் காலகாலத்தில் நடைபெறும். சனியின் உடைய திருமணம் நடந்தால் சனி கிரகத்தை வைத்து திருமணம் நடந்தால் அல்லது கலத்திரக்காரன சுக்கிரனை வைத்து நடந்தாலும் அதற்குள்ள வேறுபாடுகள் இருக்கும். சனி நன்மை அளிக்கும். அதே சுக்கிரனை வைத்து திருமணமானால் 8 சனி நோயுள்ள மனைவி அமையும். ஆனால் திருமணம் கலத்திர பாதகாதிபதி சுக்கிரன். எனவே கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரன் மூலமாக கலத்திரக்காரன் மூலமாக தோஷமான மனைவியும் கருத்து வேறுபடுள்ள மனைவியே அமையும். எனவே உரிய காலத்தில் திருமணம் நடந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். 10ஆம் அதிபதி செவ்வாய் 6, 8 மறையக்கூடாது. அந்த தீமையான பலன்களையும் உத்தியோகம் கண்டிப்பாக செவ்வாய் வீடு 10ஆம் வீடு. ஆகவே தொழில் நூதனமான யுத்திகள் உள்ள ஒரு தொழில் அமையும். எனவே செவ்வாய் மற்றும் குரு நிலை வைத்து நாம் புத்திரஸ்தானத்தை முடிவு செய்ய வேண்டும். புத்திரக்காரகன. எனவே 10ஆம் இடம் கர்மாதிபதியை வைத்து புத்திரஸ்தானுடைய குருவினுடைய நிலையை வைத்து புத்திரஸ்தானத்தை இவர்களுக்கு கடகலக்கணத்திற்கு சொத்து புகழ் மட்டுமே எனதான் பொருளாதாரம் தனம் வகையில் இந்த வகையில் அவருக்கு ஏற்படுவது வெகு துர்லாபம். எனவே இந்த வகையில் கடகலக்கணனுடைய பலன்கள் 12 பாவங்கள் ஆரம்பித்து முதல் பாவங்கள் வரை 12 பாவங்களை பற்றி கடகலக்கணத்தை தொடர்ந்தாக நாம் தொடர்ந்து பார்த்தோம். இந்த வகையில் கடகலக்கணத்தினுடைய முழு விவரங்களையும் அறிந்தோம். அடுத்தபடியாக நாம் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அபிமானிகளும் பயனடைகளும் யாம் பெற்ற என்று பயன்பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவர்கள் பெறக்கூடாது என்ற வகையில் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். எனவே யாம் பெற்ற என்போம். பாடறியேன், படிப்பறிவேன், பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடு அறியேன், இலக்கணமும் நான் அறியேன். எனவே இந்த வகையில் இன்று நிறைவு செய்கிறேன். மற்றும்
வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தொடரும்.